The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பால் பாக்கெட், நியூஸ் பேப்பர் போடலாம். அதிகபட்சமாக 1 மணி நேரம்தான் ஆகும். இன்னைக்கு நீ வருவதற்கு சற்று முன்பு வாடிக்கையான மளிகை கடையில் சில சாமான்கள் ஆர்டர் கொடுத்தேன். பேக்கிங் செக்ஷனில் ஆள் குறைவாக இருக்காங்க. சாயந்தரத்துக்குள்ளே அனுப்பி விடுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க என்று கடைக்காரர் சமாதானம் சொன்னார். நீ விருப்பப்பட்டால் தினம் ஒரு 2 மணி நேரம் அங்கு வேலை செய்யலாம். நான் அவரிடம் பேசுகிறேன். இந்த முழு ஆண்டு தேர்வு முடிந்து அடுத்த வருடத்திற்கு தயாராகும் நேரம். பெற்றோர் இருவரும் வேலைக்கு போகும் வீடுகளில் புத்தகங்களுக்கு அட்டை போட்டு ரெடி செய்வது என்பது பெரிய விஷயம். நீ அவர்களுக்கு அதை முடித்து கொடுக்கலாமே. நீ ஒத்துக்கொண்டால் நான் இந்த தெருவில் தேவையுள்ளவர்களிடம் பேசுகிறேன். நீ எங்கள் வீட்டில் அமர்ந்து வேலை செய்யலாம். வாய்ப்புகள் எப்போதும் வாசல் கதவை தட்டாது, நாமும் தேடி செல்ல வேண்டும். யோசித்துப்பார். ஒவ்வொரு வீட்டிலும் சென்று உதவி கேட்டு அலைவதை விட அந்த நேரத்தில் இந்த வேலைகளை செய்வதால் உனக்கு கொஞ்சம் வருமானமும் வரும். உன் தன்மானத்திற்கு எந்த குறைவும் வராது. மற்றவர்களின் ஏளன பேச்சுக்கும் ஆளாக வேண்டாம். உனக்கு இன்னும் 1 வருட படிப்பு இருக்கு. அதற்கான செலவுகளுக்கு என்ன செய்வாய்? கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராடாமல் வெற்றிகள் இல்லை. சார், நீங்கள் ஸ்கூல் வாத்தியாரா? ஏன்பா அட்வைஸ் பண்ணுறதை வைத்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்து விட்டாயா? நான் பேங்கில் வேலை பார்த்து சென்ற வருடம்தான் ஓய்வு பெற்றேன். என்னால் இயன்ற உதவியை செய்தேன். எனக்கு தோன்றிய எண்ணத்தை சொன்னேன், அவ்வளவுதான். நான் எந்த வகையிலும் உன்னை வற்புறுத்தவில்லை. மீன் வாங்கி கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது நல்லதல்லவா என்று சிரித்தார் நாராயணன். ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வாத்தியார்தான். ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னபடி செய்கிறேன் சார். என்னை எப்போது மளிகை கடைக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்றான் மணி உற்சாகமாக. ரொம்ப சந்தோஷம். ஊமர் என்று நினைக்காமல் நான் சொன்னவற்றை நல்ல முறையில் புரிந்து கொண்டாயே, அதற்கு நானும் உனக்கு நன்றி கூறுகிறேன். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும்போதே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் ஒருவர். வாப்பா கோபால் என்றார் நாராயணன். சார், இன்னைக்கு தண்ணீர் டேங்க் கிளீன் பண்ண வரேன் என்று சொல்லியிருந்தேன். என்னோட எப்போதும் வரும் பையன் ஏதோ அவசர வேலையாக ஊருக்கு போயிருக்கிறான் சார். வருவதற்கு இன்னமும் 2 நாளாகும் போல. அதை சொல்லத்தான் வந்தேன். உங்களுக்கு பரவாயில்லையா சார் என்றார் அந்த கோபால். நாராயணனின் அருகே வந்த மணி சார், வாய்ப்பு வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்திருக்கிறது. இவருக்கு ஓகே என்றால் அவருடன் சேர்ந்து நான் தண்ணீர் டேங்க் கிளீன் செய்கிறேன். கேட்டு சொல்லுங்க சார் என்றான் மெதுவாக. நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்ற எண்ணமா? ரொம்ப மகிழ்ச்சி. மணியின் முதுகில் தட்டி கொடுத்த நாராயணன், தம்பி, எனக்கு தெரிந்த பையன்தான். உன்னுடைய அசிஸ்டன்ட் வராத பட்சத்தில் இந்த பையனை உதவிக்கு வைத்துக்கொண்டு வேலையை தடையில்லாமல் முடித்து விடலாமே. அந்த பையனுக்கு கொடுக்கும் பணத்தை இவனுக்கு கொடுத்து விடு கோபால் என்றார். நீங்களே சொன்ன பிறகு என்ன சார், அப்படியே செய்து விடலாம். 2 பாக்கெட் தண்ணி மட்டும் பிடித்து வைத்து கொள்ளுங்க. கிளீனிங் 2 மணி நேரத்தில் முடித்து விடலாம் என்றார் கோபால். சரிப்பா, நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. நானும் மாமியிடம் உங்களுக்கு சாப்பாடு செய்ய சொல்கிறேன். நேரம் சரியாக இருக்கும். மதியத்திற்கு மேல் மற்ற வாய்ப்புகளை பார்க்கலாம் மணி. நம்பிக்கையுடன் இரு என்று புன்னகை செய்தார் நாராயணன்.